இன்றைக்கி நமக்கு இரும்பு கடையிலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன் தான் கிடச்சிருந்துச்சி. இது வந்து நமக்கு அப்படியே டோட்டல் செட்டாகவே இருந்துச்சு. எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஏற்றி வச்சுருக்க அந்த ஹார்ட் டிஸ்க்கு, அந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற கேபிள், அப்புறம் வந்து ஒரு ஜாய்ஸ்டிக்கு. இது சோனின்னு போட்டிருக்கு, ஆனால் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல. சோனி ஜாய்ஸ்டிக்கு. இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ளே ஸ்டேஷன் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சோனி ஜாய்ஸ்டிக்கு ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஜாய்ஸ்டிக் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா இதில் இருக்க ஸ்பேர் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த மெமரி கார்டு, 16 MB மெமரி கார்டு. இதுவும் அது கூட செட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற அக்சசரிஸ், வயர்ஸு, டிவியில் கனெக்ட் பண்ணுற வயரு, அப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணுற பவர் ஒயரு, இது எல்லாமே செட்டாக வந்துச்சு. இதை நான் அப்படியே ஒரு 300 கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த PS2 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளே ஸ்டேஷன் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ வந்து இது ஆன் கண்டிஷனில் இருக்கான்னு ஆன் பண்ணி பார்க்காம சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு லைட்டாக பெயிண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது நல்லா இருக்க கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது கழட்டி க்ளீன் பண்ணுறேன் ரீஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டோன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் இதை வந்து நான் ரொம்ப டீப்பாக இது பண்ண போகல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணலான்ட்டு இருக்கேன். எல்லா 90s கிட்ஸோடைய ஃபேவரட் வந்து ப்ளே ஸ்டேஷன் 2 தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா அப்படி வந்து ரூபா கொடுத்து விளாண்டுருக்கோம். இப்போ வந்து இது வந்து இரும்பு கடைக்கு வர்ற அளவுக்கு வீக் ஆகிடுச்சு. ப்ளே ஸ்டேஷன் 5 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ வந்து இதெல்லாம் வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து இரும்பு கடைக்கு போட்டாங்க. அப்புறம் இந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே ரீஸ்டோர் பண்ணுறது சப்ஸ்கிரைபர் கொடுக்குறதா தான் சொல்லுவேன். இது வந்து நான் கொடுக்கல. ஒருவேளை வீடியோஸ்க்கு அதிகமான லைக் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் 90s கிட்ஸ் தான். ஸோ வந்து நம்மளும் கொஞ்சம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே வந்து கீழே போடுறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் திரும்ப வந்து கிடைக்கிற சான்ஸ் இல்லை. இப்போ PS2வே வந்து ப்ரொடக்ஷனே கிடையாது. எல்லாருமே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிராஃபிக்ஸ் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கேம்ஸ்லாம் வந்து ஆர்ஜின் ஆச்சு. ஸோ வந்து இந்த இதை வந்து நான் கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உள்ள என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு தெரில, நான் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமலே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கழட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே வந்து ஏதாவது வாட்டர் ஏதாவது உள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன் பண்ணோன்னே உள்ளே ஃபுல்லாக எதாவது டேமேஜ் ஆகிரும். அதனால் பார்த்திங்கன்னா கழட்டிட்டு உள்ளே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன். ஆனால் சோனியோட ஒரிஜினலு ஜாய்ஸ்டிக் வந்து ஒரிஜினலான்னு தெரியல. ஏன்னா 2 கலரில் இருக்குது. எனக்கு பார்க்க பிளாக் கலர் தான் நிறையா பேர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பிளாக் கலர் ஜாய்ஸ்டிக் தான் ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒருவேளை அந்த ரெட் கலர் ஜாய்ஸ்டிக்கில் ஏதாவது ஸ்பேர் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறத எடுத்து நம்ம அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலரை ரீஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். ஸ்பேர் வந்து நமக்கு இங்கே அவைலபிள் இருக்காது. ஓகே, கழட்டியாச்சு. இது வந்து ஸ்லிம் டைப்பு, PS2 ஸ்லிம். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அந்த இது ஒரு டைப் வந்துச்சு. இது வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கும், ஏன்னா காம்பேக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா CD டிரைவ் ஒர்க் ஆகலை அப்படின்னா USB மூலமாக கேம் ப்ளே பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இது ஒர்க்கிங் கண்டிஷனாக என்னன்னு தெரியல. நான் கழட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக கழட்டியாச்சு. கழட்டிட்டு உள்ளே பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நிறைய அதெல்லாம் இல்லை, எந்த ஐட்டம்ஸும். ஒரு SMBS, ஒரு CD டிரைவு, ஒரு மதர் போர்டு இருந்துச்சு.
இதில் ஐஆர் வேறு கொடுத்துருந்தாங்க. ஐஆர் சென்சார் முன்னாடி இருந்துச்சு. ஐஆர் சென்சாரை நான் யூஸ் பண்ணதில்லை, எதுக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது சிடி ட்ரே போடுற அந்த முன்னாடி இருக்க மெக்கானிசம், சிடி ஓப்பன் ஆகிறதுக்கு போடுறதுக்கான அந்த டோர் ஓப்பன் ஆகிற மெக்கானிசம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து எஸ்எம்பிஎஸ்ஸு. இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் நமக்கு பவர் வந்து போர்டு ஃபுல்லாமே போகும். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வயர் வழியாக நமக்கு வந்து எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஸோ வந்து பிஎஸ் வந்து நமக்கு டெட் கண்டிஷனில் இருக்கும். இந்த மாதிரி PS2 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கேம் ப்ளே பண்ணுறது தனியாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அந்த எஸ்எம்பிஎஸை கழட்டி வச்சிடலாம். உள்ளே வந்து அவ்வளோ ஒன்றும் டஸ்ட்டும் இல்லை, தண்ணியும் உள்ளே போன மாதிரி தெரியல. இருந்தாலும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன் பண்ணலாம். ஆல்ரெடி கழட்டி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரூஸ் கழட்டுற இடத்துல ஒரு ஸ்டிக்கரு ஓப்பன் ஆகிருந்துச்சு. வெளியே சர்வீஸ் கொடுத்துருந்தாங்களா இல்லை ஓனர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகாதுன்னு கீழே போட்டாங்களான்னு தெரியல. ஸ்டிப்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த மாதிரி கழட்டினீங்கன்னா ப்ராப்பர் டூல் இல்லாமல் கழட்டாதீங்க. ஏன்னா நான் அப்படி கலட்டி தான் இந்த சிடி ட்ரைவோட கேபிளை வந்து டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் விரல்லாம் போகலை. கொஞ்சம் அதுக்கான டூல்ஸ் வச்சு கலட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக அதை வந்து கழட்டி எடுத்துடலாம். இந்த சிடி ட்ரைவோட இந்த ஸ்ட்ரிப்பை வந்து கலட்டுறேன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கட் பண்ணிட்டேன். அதை ரெடி பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. நமக்கு சிடி ட்ரைவும் வந்து தேவைப்படாது. ஏன்னா கேமை வந்து ஒரு டைம் சிடியில் எடுத்து போட்டு விளாண்டுட்ருக்கணும். ஹார்ட் டிஸ்கோட செட்டாக தான் நமக்கு ஹார்ட் டிஸ்கில் நம்ம கேமை ஏற்றி வச்சிட்டோன்னா எல்லா கேமும் ஒரே டிஸ்க்லேயே வந்துடும். ஸோ வந்து சிடி ட்ரைவ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிஸ்க் இல்லாத டைமில் சிடி ட்ரைவ் வச்சு தான் நம்ம கேம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த சிடி ட்ரைவ் வந்து அப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து சிடிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதுதான் வந்து பவர் பட்டனு. அந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஐஆர் சென்சார், அந்த பிளாக் கலரில் இருக்கிறது. இந்த ஐஆர் சென்சார் வந்து எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து PS2 வச்சு நம்ம நார்மலாக டிவிடி பிளேயரை படம் பார்க்குற மாதிரி வச்சு நம்ம போட்டு படம் பார்க்க முடியும். அதுக்கு ஒருவேளை அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து PS2 வந்து கடையில் போய் காசு கொடுத்து கேம் விளாண்டது தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. யாரும் வீட்டில் பர்சனலாக வச்சுருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இது வந்து கூலிங் ஃபேனு, அந்த ப்ராசஸரோட ஹீட் எல்லாத்தையும் வெளியே வேக்கம் பண்ணி தள்ளுறதுக்கு. அப்புறம் அந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு நெட்டில் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தான் தெரிஞ்சு, மேட்ரிக்ஸ் சிப்புன்னு சொல்லி ஒரு சிப்பு வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம மதர் போர்ட்லேயே வந்து அதை சேர்த்துட்டோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பூட்டிங் ஆப்ஷன் மாதிரி சம்திங் வரும். அந்த இது மூலமாக வந்து நம்ம வந்து கேமை ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப மைனூட்டாக போட்டிருந்தாங்க. அதனால் இந்த போர்டை வந்து சும்மா லைட்டாக டஸ்ட்டு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப இது பண்ணிட்டோன்னா அந்த வயர்ஸ்லாம் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமமாயிரும். இப்போ இந்த 2 ட்ரேவையும் க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் டஸ்ட் இருந்துச்சு, ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போர்டில் வந்து நான் எந்த விதமான ஒர்க்கும் பண்ணுறதும் தெரியாது. PS2 சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ட்ரைனிங் கிடையாது. ஸோ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த நேம் பிளேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அந்த நேம் பிளேட்டை வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். சும்மா பெயிண்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் அந்த இது போயிடும். அப்புறம் உள்ளே இருக்க அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியாது. சீரியல் நம்பர் ஏதாவது இதுனாலும் பார்க்க முடியாது. ஸோ வந்து அந்த இதை டேப் போட்டு ஒட்டியாச்சு.
இப்போ வந்து அடுத்து லைட்டாக அந்த இதை க்ளீன் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளே ஸ்டேஷனோட இம்பார்ட்டனே தெரியாமல் ஒரு மூலையில் கிடந்துச்சு. நான் தேடி எடுத்துகிட்டு வந்தேன். லைட்டாக ஐபி அடித்து கொஞ்சம் அந்த டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புதுசாகிடுச்சு. பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஹாப்பினஸ் வந்து அந்த ஒரிஜினல் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அது புரியும். ஏன்னா இதை வந்து ப்ளே ஸ்டேஷனை வந்து நம்ம கேம் ஷாப்பில் வச்சு 5 ரூபா கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க. 5 ரூபாய்க்கு 15 நிமிஷம் விளாடுவோம். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு போர்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்ட் 2 வந்து வரும். ஏன்னா இந்த இதை வந்து கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கும் கரெக்டாக இருக்கணும். ஹார்ட் டிஸ்கில் கேம் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ப்ளே பண்ணோம்னா ஜாய்ஸ்டிக் மஸ்ட்டு வேணும். அதனால் வந்து நமக்கு டைம் இல்லை, வீடியோ லென்த்தாக போகும். அப்படிங்கிறதுனால பார்ட் 2 வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த போர்டு எங்கெங்கே இருக்கோ அதே இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த மேட்ரிக்ஸ் சிப் மாட்டிருக்க இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக சின்ன கம்பியை வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. லேசாக கலந்துச்சுனாலும் நமக்கு வந்து அது ஒர்க் பண்ணால் போயிடும். எந்த இடத்துல சால்டர் பண்ணணுங்கிறதும் தெரியாமல் போயிடும். ஸோ வந்து அதை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலை. லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எஸ்எம்பிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மாட்டிட்டு இதுக்கப்புறம் வந்து ஆன் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம திரும்ப கழட்டிட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே கழட்டிட்டோன்னா நம்ம மேலே மிஸ்டேக்காக இல்லை ஆல்ரெடி பிஎஸ் வந்ததே வந்து ஃபால்ட்டாக வந்துச்சா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த பவர் பட்டனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து அந்த கூலிங் ஃபேனு. இந்த கூலிங் ஃபேன் வந்து மஸ்ட்டு. ஏன்னா ப்ராசஸர் வந்து சூடாகிறப்ப நமக்கு கண்டிப்பாக ஃபேன் வந்து ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி உங்கள் PS2 கலட்டினீங்கன்னா கலட்டுறப்போ வந்து கண்டிப்பாக வந்து சிமாஸ் பேட்டரி வந்து மாற்றிடுங்க. எதுக்கு வந்து சிமாஸ் பேட்டரியை மாற்றிட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அடிக்கடி வந்து இதை நம்ம கழட்டிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப்பு வந்து கட் ஆகிடுச்சு. இருந்தாலும் சும்மா மாட்டி வச்சிடலாம் அப்படின்றக்காக மாட்டி வச்சிட்ருக்கேன். சிடி வச்சு தான் ப்ளே பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஒன்று சர்வீஸ் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஸ்ட்ரிப்பு வாங்கி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது ஒர்க் ஆகாது. ஸோ வந்து அதை வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ எல்லாத்தையும் திரும்ப பழையபடி போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டு நான் திரும்ப ஆன் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது கழட்டிட்டு செக் பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு பவர் பட்டனை வந்து கரெக்டாக மாட்டலன்னு. அப்போ தான் உசுரே வந்துச்சு ஆன உடனே. அதுக்கு முன்னாடி வந்து ரெட் கலர் இண்டிகேட்டர் மட்டும் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது நான் வீடியோவில் காட்டலை. ஏன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் நான். இவ்வளோ கையில் கிட்டதில் வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் பவர் பட்டன் அட்ஜஸ்ட் பண்ணோன்னே பவர் பட்டன் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. திரும்ப வந்து இந்த ஸ்க்ரூவோட லாக் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணியாரு. இப்போ வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா பழைய டைப்பு எக்ஸ்டென்ஷன் ஹார்ட் டிஸ்க் இது. அதாவது இப்போ இருக்க டைப் கேபிளில் இது வந்து முன்னாடி இருந்த டைப்பு. இது வந்து அப்போ இருந்ததுக்கு ஓகே. PS2 இருந்த டைமில் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து ரொம்ப ரேரு. இது வந்து ஒரு 320 GB ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து இந்த டைப்பில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும்.
PS2க்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஆனால் சிஸ்டமில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 டைப்பு யூஎஸ்பி இருக்கும். இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்திங்கன்னா எதுவுமே ஹார்டாக இல்லை, பட்டன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம PS2 ஆன் ஆகாமல் இதை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ வந்து இதை வந்து நான் தனியாக வச்சுட்டு PS2 ஆன் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். அப்புறம் முக்கியமானது இந்த மெமரி கார்டு தாங்க. இந்த மெமரி கார்டு இல்லை அப்படின்னா PS2 வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கேமுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு மெமரி கார்டு இருக்கான்னு தான் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணோம். இந்த மெமரி கார்டை வந்து முக்கியமானது கேமுக்கு. இந்த வீடியோவோட பார்ட் 2க்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வீடியோவுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. 230 வோல்ட் இன்புட் கொடுத்துட்டேன். நான் இன்புட்டு கொடுத்துட்டு பவர் எல்இடி எரியுது. பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே க்ரீன் எல்இடி மாறிடுச்சு. பார்ட் 2 வீடியோவில் இந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடிஞ்சா, அந்த ஜாய்ஸ்டிக் ஒர்க் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.